Hi, hello, my dear children. Welcome back to today's session. This is your Dharani ma'am. Now we're going to start it. So, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் டோட்டல் எல்லா சாப்டருக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ண போகிறோம். ஸோ நவ் வி கோயிங் டு ஸ்டார்ட் த செஷன், ரைட்? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். It is chapter from biomolecules. Glucose does not give. Glucose does not give the following test of the products. Okay va? So glucose definitely என்ன ஆகாது அப்படின்னா and stiff reagent ஓட ரியாக்ட் பண்ணாது. stiff reaction does not give. ஓகேங்களா? அப்போ stiff base ஓட ரியாக்ஷன் நடக்காது. ஓகேங்களா? and tolerance reaction ஓட ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணும். ஓகேங்களா? தென் அதே மாதிரி சோடியம் பைசல்ஃபேட் ஓட ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணாது. does not give the reaction. Okay, it is an oxim product form ஆகும். reaction with hydroxylamine to make up in oxim make up பண்ணும். ஓகேங்களா? ரைட்? அண்ட் ஹைட்ரஜன் சைனைடோட ரியாக்ட் பண்ணி சைனோஹைட்ரேட் மேக்கப் பண்ணும். ஸோ எது நமக்கு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகாதுன்னா சிப் பேஸோட ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகாது, சோடியம் பைசல்ஃபேட்டோட ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் ஜி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. IUPAC name of the some alkenes are given below. Okay, find out the correct order of the stability. So IUPAC name கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா கரெக்ட் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் நம்ம எழுதணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் IUPAC நேம் காம்போனண்ட்டுக்கு ஸ்ட்ரக்சர் எழுதுங்க. ஸ்ட்ரக்சரல் எழுதினாதான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் எது கரெக்ட் அப்படிங்கிறது நம்மளால ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சரில் 2-methyl. ஓகேங்களா? தென் இந்த காம்பவுண்ட் பாருங்க, இட் இஸ் 2-methyl double bond butadiene. ஓகேங்களா? தென் CH3, தென் ஹைட்ரஜன். ஸோ 1 2 3 4 2-methyl butadiene. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு என்ன இருக்கு? அல்கைல் சப்ஸ்டிடியூஷன் 1 2 3 அல்கைல் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஓகே, ஃபைன். அடுத்தது சிஸ் பியூட்டீன் எடுக்கிறேன். சிஸ் பியூட்டீன், ரைட்? cis butene, hydrogen, then CH3, then hydrogen. இது நமக்கு cis butene. ஓகே, ரைட். அடுத்தது 2,3 dimethyl butadiene. 2,3 dimethyl 2,3 dimethyl butadiene. இதுதான் நமக்கு. ஸோ 1 காம்பவுண்டோட ஃபார்முலா பர் 1 1 2 3 4. ஓகே, ஸோ செகண்ட் பிளேஸில் ஒரு மீத்தல், தேர்ட் பிளேஸில் ஒரு மீத்தல், 2,3 dimethyl butadiene. ஓகே, தென் நெக்ஸ்ட் prop-1ene CH3. ஓகே, தென் CH2 double bond CH double bond, right? CH3, then CH double bond CH2. ஓகேவா? இதுதான் prep 1ene. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த செட்ஸ் ஆஃப் எலிமினேஷன். ஓகேங்களா? ஹைலி அல்கைல் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் ஆஸ் அ மோர் ஸ்டேபிள். ஓகேங்களா? இதுக்கு என்ன ஃபாலோ பண்ணியிருக்கணும் ட்ரிக்கு? ஹைலி அல்கைல் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன். ஓகேங்களா? ஹைலி அல்கைல் சப்ஸ்டிடியூட்டட் alkene, alkyl substituted alkene is more stable. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா அக்கார்டிங்லி இங்கே என்ன கொடுத்துருக்கோம் நமக்கு? அண்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அல்கைல் சப்ஸ்டிடியூஷன் இருக்குது. ஸோ 1 alkyl and 2 alkyl 3 alkyl substitution இருக்குது. இதில் 2 alkyl substitution இருக்குது இந்த காம்பனண்ட்டில். இதில் பாருங்கள் 1 2 3 4 alkyl substitution இருக்குது. அப்போ இந்த இடத்துல இதுதான் ஹையஸ்ட். ஓகே, சி தட்ஸ் வில் பி த ஹையஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் 4 alkyl substitution, தென் நெக்ஸ்ட் ஃபாலோட் பை. ஸோ இதில் 3 alkyl substitution. ஓகே, தென் அண்ட் ஏ, தென் ஃபாலோட் பை. அடுத்தது இங்கே என்ன இருக்கும்? 2 alkyl substitution. ஸோ ஆப்ஷன் பி, தென் ஃபாலோட் பை ப்ரப்பீன். ஆப்ஷன் டி. இது மேட்ச் ஆகுதா பாரு, எங்கே மேட்ச் ஆகுது செக் பண்ணுங்க. CABD. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யா, ரைட். X is the product.
X ஆக்சுவலாக ப்ராடக்ட்னு சொல்லிட்டாங்க. obtained by the ozonolysis of ethene. ஓகேங்களா? அப்போ ethene, this is the formula of ethene. This is the formula of ethene. இதை நான் என்ன செய்கிறேன்? I just applied to the ozonolysis. ஓகேங்களா? ஸோ இதை என்ன செய்கிறேன்? ozonolysis கொடுக்குறேன். ஓகே, அப்போ to make up it CH2 single bond CH2. ஓகே, இப்படி இருக்கும் இல்லையா? சரி, இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, then followed by reductive cleavage with zinc with water, followed by reductive hydrolysis. அப்போ reductive hydrolysisனா இந்த bond breakdown ஆகிடும், இந்த bond breakdown ஆகிடும் to make up இங்கே HCHO. அப்போ 2 unit of HCHO, 2 unit of formaldehyde I will get. Fine. Okay, next. Y is the product obtained by the, அப்போ X is the product obtained by ozonolysis of ethene. Okay, அப்போ this is my X, this is my X compound. ஓகேங்களா? இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? And read the second statement. Y is the product obtained by the oxidation of ethanol by using pyridinium chlorochromate. ethanol oxidize பண்றேன். Okay, this is my ethanol, 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 ethanol followed by oxidation with pyridinium chlorochromate, pyridinium chlorochromate. So I will get it is that and aldehyde, acetaldehyde. Okay, aldehyde, acetaldehyde. Okay, and IUPAC name of the acetaldehyde. Okay, this is my Y. Okay, this is my Y. Y. Okay, அப்போ X ஒரு component, Y ஒரு component. Okay, fine. IUP is the name of the major product obtained when a mixture of X and Y treated with dilute sodium hydroxide. X Y மிக்ஸ் பண்ணுறேன். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணும்போது எனக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. என்ன ப்ராடக்ட்? அதுதான் அவங்களோட ஐயுபிஎஸ்சி நேம் தான் இருக்குது. அப்போது இது ஃபார்மால்டிகைட், அது என்னது? அசிட்டால்டிகைட், ஃபார்மால்டிகைட். ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ திஸ் இஸ் ஃபார் ஆல்டால் கண்டென்சேஷன். ஓகே, என்ன ஃபாலோ பண்ணியிருக்கோம்? ஆல்டால் கண்டென்சேஷன். அப்போது இந்த கேஸில் ஃபர்ஸ்ட் ஒன் CH3 CHO in the presence of sodium hydroxide, அப்போ to make up a structure as CH2 minus then CHO. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கார்பானியன் கிரியேட் ஆகுது. இந்த கார்பன் என்ன ஃபர்தராக நான் என்ன பண்ணுறேன்? ஆல்டிஹைடோட ரியாக்ஷன் பண்ணுறேன். தென் HCHO ஃபார்மால்டிஹைடோட ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணுறேன். ரியாக்ஷன் வித் NCH2 C double bond OH. ஓகேங்களா? இந்த நெகட்டிவ் சார்ஜ் இது கார்பனில் கார்பனை போய் அட்டாக் பண்ணும். அப்போ திஸ் இஸ் O மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டெப்பை ஃபுல்லாக அப்படியே எழுதுங்க. ஆக்சுவலி என்னவோ மாறு கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா அண்ட் CH2 O in the presence of acidic medium, அப்போ OH, then followed by CH2 C double bond OH. ஓகேவா? ஆல்கஹால். ஓகே, ஸோ ஆல்டால் எனக்கு கிடைக்குது. ஆனால் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? எல்லாமே ஈனால் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்தராக ஃபாலோட் பை ஹீட் பண்ணுறோம். ஃபாலோட் பை ஹீட்டிங் ஹீட் பண்ணுறீங்க. அப்போது வாட்டர் ரீப்ளேஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ வாட்டர் ரீப்ளேஸ் ஆகுது டு மேக்கப்பிங் ஏ ப்ராடக்ட் அஸ் CH2 double bond CH then followed by C double bond OH. ஓகேங்களா? ப்ரெப்பனல். ஓகே, ப்ரெப்பீனல். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா prep 1 2 3 component, prep 2 enal. ஓகேங்களா? ஸோ prep 2 enal. ஆப்ஷன் B is the correct answer. ஓகேவா? ஸோ அப்போ இதில் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கோம்? ஓசோனலிசிஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம். தென் ஃபாலோட் பை ஆல்கஹால் ஆக்சிடேஷன் ஃபாலோ பண்ணியிருக்கோம். தென் ஃபாலோட் பை என்னது? அண்ட் ஆல்டால் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அப்போ என்னென்ன ஃபாலோது? ஹைட்ரோகார்பன் சாப்டர் இன்வால்வ் ஆயிருக்கு, இங்கே ஆல்கஹால் சாப்டர் இன்வால்வ் ஆயிருக்கு, இங்கே ஆல்டிஹைடு சாப்டர் இன்வால்வ் ஆயிருக்கு. 3 சாப்டர் கம்பைன் பண்ணி இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. The following sequence of the reaction அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டொலிவின் எடுத்திருக்கோம். KMNO4 ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் டொலிவின். ஓகே, ரியாக்ஷன் வித் KMNO4 ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன். அப்போ ஆக்சிடேஷன். அப்போ திஸ் CH3 group is converted into COOH group, acidic medium. Your methyl group converted into COOH group. ஓகேங்களா?
is converted into COOH, then followed by thionyl chloride. ஓகேங்களா, அப்போ என்ன இருக்கும், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ரோக்சில் யூனிட் replaced by chlorine. ஓகேங்களா, so you will get it the product as, okay, so actually என்ன இருக்கும் அப்படின்னா thionyl chlorideல SOCl.Cl இப்படி தானே இருக்கும். ஓகேங்களா, so இந்த ஹைட்ரஜன் இந்த chlorine replace ஆகிட்டு HCl replace ஆகிடும், then oxygen இங்கே ஆட் ஆகி SO2 replace ஆகிடும், SO2 replace ஆகிடும். So remaining one more chlorine that is going to added into the thionyl, okay, benzoyl chloride to make benzoyl chloride. Okay, benzoyl chloride. So benzoyl chloride, appo this is A compound, this is benzoyl chloride as a B compound. Adu followed by palladium barium sulfate. Enna reaction idu? Actually Rosenman reaction. Palladium barium sulfate, Rosenman reaction. Benzoyl chloride is converted into aldehyde இல்லையா, benzoyl chloride in the presence of hydrogen, palladium barium sulfate, Rosenman reduction. Okay, Rosenman reduction, அப்போ your benzoyl chloride is converted into benzaldehyde. This is compound C. ஓகேங்களா, what is they ask, what they ask, the product C is, the product C is, அப்போ this is my product C, C6H5CH4. Option B is the correct answer. Option B is the correct answer, right? Next question. Yeah. இப்போ list 1 match type question கொடுத்திருக்கோம், list 1 list 2 கொடுத்திருக்கோம். ஓகேங்களா, ரைட். list 1ல எனக்கு காம்பினேஷன் மிக்சர், அதாவது differentiate between, ஓகே, list 2ல reagent used to distinguish. அப்போ அந்த ரியேஜென்ட்னா நான் என்ன ரியேஜென்ட் செலக்ட் பண்ணா, சாரி, இந்த காம்பனண்ட், இந்த ஆர்கானிக் காம்பவுண்டை என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணனா நான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு தான் செக் பண்ணுறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, ப்ரப்பனல் அண்ட் ப்ரப்பனோன், ஆல்டிஹைடு கீட்டோன். ஆல்டிஹைடு கீட்டோனில் நமக்கு எது மேக்ஸிமம் இருக்கும், டாலரன்ஸ் ரியேஜென்ட், ஏன்னா ஆல்டிஹைடுக்கு ஆன்சர் பண்ணும், கீட்டோனுக்கு ஆன்சர் பண்ணாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ, ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் என்னது, ethanol tertiary butyl alcohol, ethyl alcohol and tertiary butyl alcohol. Okay, ethyl alcohol your primary alcohol, correct amma, primary alcohol. Okay, and இது வந்து எனக்கு tertiary butyl alcohol, right, tertiary butyl alcohol, tertiary alcohol இல்லையா. ஓகே, அப்போ லூகாஸ் reagent your primary alcoholic answer பண்ணாது, tertiary alcoholic immediate turbidity form ஆகும். அப்போ both are it is alcohol, அப்போ option B match பண்ணலாம். ஓகேங்களா, B க்கு option 1. okay, right. Phenol plus benzoic acid, phenol it is alcoholic unit, benzoic acid, okay, acidic unit. okay, so இதுல ரெண்டு தான் இருக்கு, கண்டிப்பாக கார்பலமின் டெஸ்ட் இதுக்கு வந்தே வராது. சோடியம் பைகார்பனேட், இப்போ பென்சோயிக் ஆசிட் ரியாக்ஷன் வித் சோடியம் பைகார்பனேட் டு மேக்கப்பிங் எ பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ், ஒரு பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் வந்து கிரியேட் ஆகும், அதனால இது மேட்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் எத்திலமீன் அண்ட் டை எத்திலமீன். ஓகேங்களா, எத்திலமீன் CH2NH2, எத்திலமீன் அண்ட் டைஎத்திலமீன். ஓகேங்களா, டைஎத்தில் CH3CH2 தென் NHCH2. அப்போ பிரைமரி அமீன் அண்ட் செகண்டரி அமீன், எத்திலமீன் இஸ் த பிரைமரி அமீன், இது இஸ் செகண்டரி அமீன். அப்போ யோ கார்பலமின் டெஸ்ட் பிரைமரி அமீனுக்கு ஆன்சர் பண்ணும், செகண்டரி அமீனுக்கு ஆன்சர் பண்ணாது. ஓகேவா, ஸோ தட்ஸ் கரெக்ட் ஒன். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏக்கு 2, ரைட், ஏக்கு 2. அப்போ இது நாட் கரெக்ட், திஸ் இஸ் ரெண்டுத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பிக்கு 1 இங்கே பிக்கு 4, அப்போ இது எலிமினேட் ஆகிடும். C3D4. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், identify the most appropriate method for the separation of isomeric mixture D and E.
டி அண்ட் இ. அப்போ 2 காம்பனண்ட் கிடைச்சிருக்கு. அது எப்படி இந்த டிஸ்லேஷன் மெத்தடில் எப்படி நான் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம செப்பரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஷின். அது இல்லாமல் நம்ம ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரியேஜன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, அதை நான் யூஸ் பண்ணிவிட்டு அப்போ டி அண்ட் இ என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணணும். நான் ஃபைனலாக வாட் இஸ் டி, வாட் இஸ் இ, வாட் இஸ் டி, வாட் இஸ் இ அப்படிங்கிறத நான் ஆன்சர் பண்ணணும். அந்த டி அண்ட் இ என்னென்னு தெரிஞ்சதுன்னா எந்த மெத்தடில் நான் செப்பரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன இருக்குது, பென்சீன். பென்சீன் இருக்குது, பென்சீன் எடுத்துக்கோங்க. பென்சீன் in the presence of concentrated nitric acid and concentrated sulfuric acid எடுத்துக்கிறேன். nitric acid and sulfuric acid. அப்போ நமக்கு என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நைட்ரோபென்சின் கிரியேட் ஆகுமா, நைட்ரேஷன். ஸோ டு மேக்கப் இங்கே நைட்ரோபென்சின், தென் ஃபாலோட் பை டின் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஓகேங்களா, ஃபாலோட் பை டின் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அப்போ நமக்கு என்ன ப்ரொசீட் ஆகும், NO2 group is reduced to NH2 group, amine கிரியேட் ஆகும் ஓகேங்களா. அனிலீன் ஸ்டீஃபன் ரியாக்ஷன் என்ன கிரியேட் ஆகும், இதில் அனிலீன் கிரியேட் ஆகும் ஓகேங்களா. டின் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஸ்டீஃபன் ரியாக்ஷன் நம்ம பார்த்துருக்கோமா, நேமிங் ரியாக்ஷன் அதுதான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் sodium nitrite with hydrochloric acid 0 to 5 degree Celsius diazotization. அப்போ இந்த காம்பினேஷன் எடுத்தாவே என்ன மீனிங்கு, டயசோடைசேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ டயசோனியம் சால்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அர்த்தம், டயசோனியம் சால்ட் ஓகேங்களா. ஸோ தட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் NaNO2 அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் 0 to 5 degree யூஸ் பண்ணுறேன் ஓகே ரைட். 5 degree 0 to 5 degree யூஸ் பண்ணுறேன். அப்போ டயசோனியம் சால்ட் எனக்கு கிடைக்குது, பென்சீன் டயசோனியம் குளோரைடு எனக்கு கிடைக்குது ஓகேவா. இப்போ இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடை குப்ரஸ் குளோரைடு, மறுபடியும் அதே ரியேஜன் செகண்ட் ரியேஜன் யூஸ் பண்ணியிருக்கேன். இட் இஸ் குப்ரஸ் குளோரைடு CuCl ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஓகே. ஸோ இது என்னது, கேட்ரமன் ரியாக்ஷன். அப்போ என்ன பண்ணும், டயசோனியம் சால்ட் ரீப்ளேஸ் ஆகிட்டு இங்கே குளோரின் இருக்கிறதுனால குளோரோபென்சின் கிரியேட் ஆகும். குளோரோபென்சின் ஓகேங்களா. குளோரோபென்சின் சி காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா. அப்போ திஸ் இஸ் மை சி ஓகே ரைட். தென் ஃபாலோட் பை குளோரின் வித் ஃபெரிக் குளோரைடு, குளோரின் ப்ளஸ் ஃபெரிக் குளோரைடு ஓகேங்களா. இப்போ குளோரோபென்சினை திருப்பி நான் என்ன பண்ணுறேன், குளோரினேஷன் ஃபாலோ பண்ணுறேன். அப்படி குளோரினேஷன் ஃபாலோ பண்ணும்போது ஆர்த்தோ டைக்ளோரோபென்சின், பேரா டைக்ளோரோபென்சின் 2 ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ யூ வில் கெட் த ப்ராடக்ட் ஆஸ் ஆர்த்தோ டைக்ளோரோபென்சின் ப்ளஸ் பேரா டைக்ளோரோபென்சின், தென் பேரா டைக்ளோரோபென்சின் ஓகேங்களா. இப்போ ஆர்த்தோ அண்ட் பேரா ப்ராடக்டில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் எதை யூஸ் பண்ணி நான் செப்பரேட் பண்ணுறது அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் இன் த மெல்டிங் பாயிண்ட். அப்போ தீஸ் டூ ஆர் டிஃபர் பை மெல்டிங் பாயிண்ட். அப்போ மெல்டிங் பாயிண்ட் எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா பேரா டைக்ளோரோபென்சினில் 53 degree Celsius மெல்டிங் பாயிண்ட். ஆர்த்தோ டைக்ளோரோபென்சினில் இட் இஸ் தட் -15 degree ஓகேங்களா, -15 degree. அப்போ இது என்ன இருக்கும் அப்படின்னா, டிஃபர் பை மெல்டிங் பாயிண்ட். எனக்கு எதால டிஃபர் ஆகுது, மெல்டிங் பாயிண்ட்னால டிஃபர் ஆகுது. அப்போ இதை எந்த மெத்தட் செலக்ட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரீம் டிஸ்டிலேஷன் இருக்குது, ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் இருக்குது, குரோமேட்டோகிராஃபி, சப்ளிமேஷன்ஸ் இருக்குது ஓகே. ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கோம், ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிறிஸ்டலைசேஷன் பண்ணணும் ஓகே. அது எதுக்கு செப்பரேட் சூட்டபிள் மெத்தட் அப்படின்னா, ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் right. Compound B and C7H8O okay, C7H8O react with sodium metal
to evolve hydrogen gas. Okay, but does not give color change with ferric chloride. அப்போ phenol இல்லை. ஓகேங்களா, does not give color change with ferric chloride னா கண்டிப்பா என்ன காம்பனன்ட் என்ன இல்லை, இந்த பி காம்பனன்ட் phenol இல்லை. ஓகேங்களா, ரைட். அப்போ நம்ம காம்பனன்ட் எப்படி இருக்கும், C7H8O. அப்போ அரோமேட்டிக் காம்பனன்ட் தான். அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, பென்சைல் ஆல்கஹாலாக தான் இருக்க முடியும் இல்லையா. தென் அப்போ தான் C7H8O வரும். ஓகேங்களா, C7H8O. ஓகே, ஸோ ரியாக்ஷன் வித் சோடியம் மெட்டல் டு த ஃபார்மேஷன் ஆஃப் சோடியம் பென்சாக்சைடு. ஓகேங்களா, evaluation of hydrogen gas evolve ஆகுது. ஓகேங்களா, does not give color. okay, on oxidation with acidified potassium dichromate it give aromatic compound Q. ஓகேங்களா, ரைட். இப்போ என்ன செஞ்சுக்கிறோம், என்னோட காம்பனண்ட்டு this is P component ன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஓகே, தென் on oxidation with and potassium dichromate give the aromatic compound Q. ஓகேங்களா, இப்போ இந்த காம்பனண்ட் எடுத்து ஆக்சிடேஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காம்பனண்ட் எடுத்துட்டு ஆக்சிடேஷன் வித் பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7. ஓகே, அப்போ ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணால் நமக்கு என்ன இருக்கும், ஆசிட்டிக் மீடியம் இருக்கும், ஆசிட் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ பிரைமரி ஆல்கஹால் கன்வெர்ட் ஆக்சிடைஸ்டு டு ஆசிட். ஓகேங்களா, ஏன்னா ப்ராப்ளமில் C6H6O2ன்னு கொடுத்துருக்காங்க. ஏங்க மேம் ஆல்டிஹைடு வராதா, அவங்க என்ன பண்ணுது அன்கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன் ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க C7H6O2. அப்போ கன்ஃபார்ம் என்னது ஆசிட்டாக தான் இருக்கும். இதே ஆல்டிஹைடாக இருந்தால் சிங்கிள் ஓ இருக்கும். ஓகேங்களா, ஸோ கன்ஃபார்ம் என்னது ஆசிட் COOH, ரைட். that produces brisk effervescence with aqueous sodium bicarbonate. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இது என்னது, சோடியம் பைகார்பனேட்டோட ரியாக்ட் பண்ணால் பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் கிரியேட் ஆகும். சோடியம் பைகார்பனேட்டோட போட்டோம்னா சோடியம் பைகார்பனேட், ஓகே, பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் கிரியேட் ஆகும். அதாவது கார்பன் டை ஆக்சைடு ரீப்ளேஸ் ஆகி வெளில போகும். சோடியம் கார்பனேட் ஆக்சுவலி இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ தென் இந்த காம்பவுண்ட் P and Q. ஓகேங்களா, இது என்ன Q காம்பவுண்ட் இதுவா, சரி, ஓகே, இது காம்பவுண்ட் Q. ஓகே, this compound Q. ஓகே, அப்போ ஆசிட் இருந்தால் தான் சோடியம் பைகார்பனேட் போடும்போது என்ன கிரியேட் ஆகும், இட் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ். ஓகேங்களா, ஸோ கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரீப்ளேஸ் ஆகுது. அப்போ என்னோட காம்பவுண்ட் இது Q. ஓகே, பென்சோயிக் ஆசிட், பென்சைல் ஆல்கஹால், பென்சைல். அப்போ P காம்பவுண்ட் பென்சைல் ஆல்கஹால், Q காம்பவுண்ட் பென்சோயிக் ஆசிட். ஆப்ஷன் A is the correct answer. Okay, fine. Next question. In the given sequence of the reaction X would be. அதான் நமக்கு ப்ராப்ளம்ல கேட்குறாங்க. ஓகேவா, ரைட், செக் பண்ணலாமா எக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, மெத்தில் குளோரைடு அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு. ஓகே, அப்போ ஒரு மெத்தில் வந்து ஆடப் ஆகும். என்ன காம்பவுண்ட் எக்ஸ் காம்பவுண்ட் இருக்கோ எக்ஸோட ஒரு மெத்தில் ஆட் ஆகுது. நைட்ரிக் ஆசிட், அப்போ நைட்ரேஷன். ஓகேங்களா, நைட்ரேஷன் பண்ணியிருக்கோம். அப்போ நைட்ரோடொலுவின் அந்த மாதிரி பென்சினா இருந்தால். ஓகேங்களா, KMnO4 ரியாக்ட் பண்ணியிருக்கோம், COOH 2 யூனிட் இருக்கு. அப்போ கண்டிப்பா என்னோட காம்பனண்ட் என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் இங்கே பென்சால்டிஹைடு கிடையாது, பென்சோயிக் ஆசிட்டா எடுத்தா வர முடியாது. இந்த காம்பனண்ட் டெர்சரி ஆல்கஹால் KMnO4 ஆக்சிடைஸ் ஆகாது, அதனால அதுவும் வராது. ஏன்னா என்னோட CH3 குரூப்பு COOH குரூப்பாக மாறி இருக்கு. ஓகேங்களா, டொலுவின் எதுவுமே இல்லை. டொலுவின் இருந்தால் கிளிக் பண்ணியிருக்கலாம், டொலுவின் இல்லை. அப்போ ஹியூமின் தான் இருக்கு. ஓகே, ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணுறேன் பாரு. CH ஐசோப்ரப்பைல் பென்சீன் தான் ஹியூமின் இல்லையா, ஐசோப்ரப்பைல் பென்சீன். ஓகேங்களா, இன் த பிரசன்ஸ் ஆஃப் மெத்தில் குளோரைடு, அலுமினியம் குளோரைடு. ஓகேங்களா, அலுமினியம் குளோரைட் போட்டு ஹீட் பண்ணுறேன். அப்போ மெத்திலேஷன், அப்போ மெத்தில் குரூப் எக்ஸ்ட்ரா மெத்தில் குரூப் டைரக்ட் பேரா ப்ராடக்ட், அதுதான் மேஜர் ப்ராடக்ட். ஓகேங்களா, டைரக்ட் பேரா. அப்போ CH3 ஹியூமின், இதுதான் ஹியூமின், டைரக்ட் பேரால மீத்தல் குரூப்பை ஆடப் ஆயிருக்கு. அதன் ஃபாலோடு பை நைட்ரேஷன் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நைட்ரேஷன் ஃபாலோ பண்ணியிருக்கோம்.
அப்போ then followed by HNO3 then H2SO4 நைட்ரேஷன் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நைட்ரேஷன் ஃபாலோ பண்ணியிருக்கோன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இது மீத்தல் குரூப்பு, இது ஐசோப்ரோபைல் குரூப்பு. ஐசோப்ரோபைல் குரூப்பு பல்கி குரூப்பு, புரியுதா? பல்கி குரூப். அப்போ அந்த பல்கி குரூப்பில் போயிட்டு அதோட ஆர்த்தோ பிளேஸில் போய் நைட்ரோ அட்டாச் ஆகிறது கொஞ்சம் டஃப். அப்போது இது மெத்தில் குரூப். ஓகே, இதோட ஆர்த்தோ பிளேஸில் போயிட்டு நைட்ரோ அட்டாச் ஆகிறது ஈஸி. ஓகேவா? அப்போ then you will get the product as CH3 then இங்கே ஐசோப்ரோபைல் குரூப் அப்படியே இருக்குது. மீத்தேல் குரூப்புக்கு ஆர்த்தோ பிளேஸில் எனக்கு ஆட் ஆகிருக்கு, ஆர்த்தோ பிளேஸ். ஓகேங்களா? தென் ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, KMnO4ஓட ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ரியாக்ஷன் வித் KMnO4 பொட்டாசியம் பர்மாங்கனேட் KMnO4. ஓகேங்களா? ஸோ தென் OH மைனஸ் அல்கலி KMnO4ஓட ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன். அப்போது நம்ம ஆக்சிடைஸ் பண்ணியிருக்கோம். என்ன அல்கைல் குரூப் இருக்கோ, பென்சின் ரிங்ல என்ன அல்கைல் குரூப் இருக்கோ தட் இஸ் கெட் ஆக்சிடைஸ்டு டு ஆசிட். இந்த ரெண்டு குரூப் என்னவோ கன்வெர்ட் ஆகும் ஆக்சிடைஸ்டு. மேம் இதுவும் ஒரே ஒரு ஆசிட் தான் ஃபார்ம் ஆகும்னா எஸ் அது ஒரே ஒரு ஆசிட் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஏன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல irrespective of the length of the carbon chain. ஓகேங்களா? irrespective of the length of the carbon chain. கார்பன் செயின் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஒரு COOH தான் கிடைக்கும். படிச்சிருக்கோமா? ரைட். ஸோ தென் யூ கெட் த ப்ராடக்ட் அஸ் COOH then COOH then nitro. இப்படி எனக்கு ப்ராடக்ட் இருக்கும். வந்திருக்கா? COH direct opposite NO2 adjacent to COH, NO2 adjacent to COH. இது என்னோட ப்ராடக்ட். ஓகே ஃபைன். இப்போ இதுதான் நம்ம எடுத்திருக்கோம். மேம் இது ஆல்டிஹைடு யூஸ் பண்ணால் COH வருமே, அது யூஸ் பண்ணக்கூடாதா? ஓகே, அப்படி ஆல்டிஹைடு போடுறேன்னு வையே, எனக்கு மெத்திலேஷன் பண்ணும்போது எங்கே போடுவேன்? மெட்டா பிளேஸில் போடுவேன். ஆனால் இங்கே என்ன இருக்குது? COH டைரக்ட் பேரால் இருக்குது. அதனால தான் நான் ஆல்டிஹைடு போடலை. புரியுதா? ஆல்டிஹைடு வரல. ஆசிட்டு டைரெக்டாக போட்டோம். ஆசிட்டும் நமக்கு என்ன இருக்கும்? மெட்டா டைரக்டிங். கார்பனைல் குரூப் இல்லையா, மெட்டா டைரக்டிங், அதுவும் வராது. ஓகே, நமக்கு இது ஏன் போடக்கூடாதா அப்படின்னா டெர்சரி பியூட்டில் குரூப் என்ன பண்ணாது? பொட்டாசியம் பர்மாங்கனேட்டோட ஆக்சிடைஸ் ஆகாது, அதனால இது வராது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன மட்டும்தான் இருக்கு? ஹியூமின் மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Identify the correct statement regarding nucleic acid from the following. Nucleic acid from the following. Okay, va? The sugar present in DNA is beta D ribose. DNA deoxyribose. Faluma. Ribose illa. Oxyribose, deoxyribose. Okay, அப்ப இது என்னது? Correct statement இல்ல. It is incorrect statement. Okay. At the RNA contains the nitrogenase base uracil instead of thymine. Yeah, exactly. In the statement correct. Okay. Then next, nucleoside consists of nitrogenase base attached to pentose sugar without the phosphate. Yeah, phosphate இருந்தனா நியூக்ளியோசைடுனா phosphate இல்லாம இருக்கிறது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது நெக்ஸ்ட், in a DNA double helix guanine pass with cytosine and via 3 hydrogen bonding. Yeah, guanine it is combined with the cytosine 3 hydrogen bonding. அது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். thymine combined with cysteine it is through 2 hydrogen bonding. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 2 strands in DNA are parallel and have same sequence. ஆப்போசிட் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்? இது சேம் சீக்வன்ஸ் இப்படி இருக்கும். ஓகேவா? அதில் ஆப்போசிட் சீக்வன்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ஆப்போசிட் சீக்வன்ஸ். அப்போ சேம் சீக்வன்ஸு கிடையாது, சேம் பேரலாக சேம்லாம் கிடையாது. ஓகேங்களா? இன்கரெக்ட். அப்போ இதெல்லாம் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு பி, சி அண்ட் டி. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன். ரைட், அடுத்து பாருங்க. லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 ரெண்டு இருக்கு.
ஃபீனால் வித் ஜிங்க் போட்டு ஹீட் பண்ணுறேன், ஃபீனால் வித் ஜிங்க் போட்டு ஹீட் பண்ணேன், ப்ராடக்ட். ஓ இது ரியாக்டன்ட்டு, இது ப்ராடக்ட். ஓகே, ஃபீனால் போட்டு ஜிங்க் போட்டு ஹீட் பண்ணனா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீனால். ஓகே, இந்த presence ஆஃப் ஜிங்க் போட்டு ஹீட் பண்ணுறோம். ஓகேங்களா, ரைட். பென்சீன், பென்சீன் கிடைக்குமா? ஃபீனால் போட்டு ஹீட் பண்ணால் யூ வில் கெட் இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஸ் பென்சீன். பென்சீன். அப்போ திஸ் இஸ் ஏ, ரைட். ஃபீனால், குளோரோஃபார்ம், சோடியம் ஹைட்ராக்சைடு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேங்களா, ஸோ த ஃபீனால், ஃபீனால் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட போட்டோம்னா குளோரோஃபார்ம், ரைட். இந்த ரியேஜன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா குளோரோஃபார்ம், சோடியம் ஹைட்ராக்சைடு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், primer diamond reaction. ஓகேங்களா, ஸோ தட் பென்சால்டிஹைடு as a ப்ராடக்ட். அதாவது பென்சால்டிஹைடு கிடைக்கும், தென் அந்த ஹைட்ராக்சிலும் கிடைக்கும். அப்போ இதோட ஸ்பெஷல் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ராக்சி பென்சால்டிஹைடு. இதோட ஸ்பெஷல் நேம் என்னன்னு பார்த்தோம்னா சாலிசில் ஆல்டிஹைடு, சாலிசில் ஆல்டிஹைடு. ஓகேங்களா, பி. ஓகே, ரைட். அடுத்து ஃபீனால், கார்பன் டை ஆக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஃபீனால், ஃபீனால், கார்பன் டை ஆக்சைடு. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா யூ வில் கெட் இட் இஸ் அ பென்சோயிக் ஆசிட். ஆக்சுவலி ஆசிட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், அப்போ OH இருக்கும். இப்போ சாலிசிலிக் ஆசிட். ஓகேங்களா, சாலிஸ் கோல்ஃப் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் பேர் என்ன சொல்லியிருக்கோம்? கோல்ஃப் ரியாக்ஷன். யூ வில் கெட் இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஸ் சாலிசிலிக் ஆசிட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபீனால் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். ஃபீனால் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் எடுத்தோன்னா ஃபீனால், that is concentrated nitric acid, to make up in a product as in OH 2, 4, and 6 trinitrophenol. ஓகேங்களா, ஓகே, அதுதான் பிக்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ பிக்ரிக் ஆசிட் ஆப்ஷன் டி. எது மேட்ச் ஆகுது பாருங்க. ஆப்ஷன் ஏக்கு 3, ஏக்கு 3 இது இல்லை, A4 இருக்குது இது இல்லை, A3, B1 ஓகே, C2 ஃபைன், D4. ஓகேங்களா, ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இது ஓகே, இது மிஸ் ஆயிடுச்சு, அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following has bond formed by the overlap of the sp-sp3 hybrid orbital? sp-sp3 basic concepts of organic chemistry அங்க 11th chapterல hybridization base பண்ணிட்டு sp-sp3 hybrid orbital. ஓகே, இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க, என்னது? sp3, sp3. இந்த கார்பன் 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 ட்ரிபிள் பாண்ட்னாவே sp, sp, sp. ஓகே, sp-sp3. ஓகே, ஃபைன். இது என்னது? sp3. டபுள் பாண்டுனா sp2, sp2, sp3. ஓகே, இது என்னது? sp2 டபுள் பாண்டுனா sp2 தான். இங்கேயும் sp2 தான், இங்கேயும் sp2 தான். இது வராது. இங்கே என்னது? sp, sp. ப்ராப்ளம் என்னமா கேட்டிருக்காங்க? and overlap with sp, sp3, sp, sp3, sp, sp3. ஓகேங்களா, அப்போ sp, sp3 ஆப்ஷன் இது மேட்ச் ஆகுமா? இதில் மட்டும்தான் sp, sp3 இதில் ரெண்டும் ஓவர்லேப் ஆயிருக்கு. இதெல்லாம் பாரு sp2, sp3 வாய்ப்பு இல்லை. sp2 எல்லாமே sp2 நோ, இது எல்லாமே sp நோ. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், compound B C3H6O, C3H6O reduces Tollens reagent to form silver mirror. C3H6O reduces the Tollens reagent. அப்பனா என்னது? என்ன காம்பனன்ட் இது? ஆல்டிஹைட். என்னோட P காம்பனன்ட் என்னவா கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னா ஆல்டிஹைட். ஓகேங்களா, ஆல்டிஹைட். ஓகே, when P is treated with dilute sodium hydroxide, P sodium hydroxide reaction பண்ணுறேன், and then heated, it is undergo condensation reaction to form compound Q. சூப்பர். சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டிருக்கேன். ஓகேவா, அப்போ என்னது? ஆல்டால் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஆல்டால் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன். அப்போ கன்ஃபார்ம் என்னோட ஆல்டிஹைடில் என்ன இருக்கணும்? ஆல்ஃபா கார்பன் இருக்கணும். அப்போ ப்ரப்பனல் எடுக்கணும். ஓகேங்களா, ரைட். அப்போது ப்ரப்பனான் வராது, ஏன்னா டாலரன்ஸ் ரீஜனுக்கு ஆன்சர் பண்ணாது. ப்ரப்பனல் எடுப்போம். ப்ரப்பனல்.
எத்தனாலும் வராது. ஏன் எத்தனால் வராது? C3ன்னு இருக்கு. அப்புறம் எப்படி எத்தனால் வரும்? ப்ரொப்பனல் எடுப்போம். ஓகே, ப்ரொப்பனல். ஓகே, ஸோ ப்ரொப்பனல் எடுத்துட்டு டாலரன்ஸ் ரீஜென்ட்டோட நமக்கு போட்டோன்னா டெஃபினட்டாக சில்வர் மிரர் கிரியேட் ஆகும். ஓகே, அது சூப்பர். டாலரன்ஸ் ரீஜன் யூஸ் பண்ணியிருப்பேன் டு மேக் சில்வர் மிரர். சில்வர் மிரர் கிரியேட் ஆகும். ஓகேவா, ரைட். அடுத்தது when P is treated with sodium hydroxide, இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா it is treated with sodium hydroxide. ஓகேவா, போடுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னது, இந்த கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ் ஆகும் டு மேக்கப் இங்கே ஆனியான், கார்பானியான். மேலே போட்டுக்கலாமா? இடம் பத்தாது, மேலே போட்டுக்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறேன். அப்போ டு மேக்கப் இங்கே கார்பானியான், கார்பானியான். ஓகே, ஸோ இது இன்னொரு ஃப்ரெஷ் ப்ரொப்பனலோட ரியாக்ட் பண்ணோம் இல்லையா? இன்னொரு ஃப்ரெஷ் ப்ரொப்பனலோட ரியாக்ட் பண்ணோம். ரியாக்ஷன் வித் CH3 CH2 C double bond OH. ஓகேங்களா, ரைட். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு அட்டாக் ஆன் திஸ் கார்பனைல் கார்பன். அப்போ இது OH ஆகிடும். அப்போ டு மேக்கப்பிங் எ காம்பவுண்ட் ஆஸ் CH3 CH, இதுதான் போய் அட்டாச் ஆகுது, CHO, then CHOH, then CH2 CH3. இது எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஃபாலோ பண்ணியிருப்போம்னா ஹீட் பண்ணணும் இல்லையா? அப்போ ஹீட் பண்ணும்போது H2 ரீப்ளேஸ் பண்ணணும். ஆல்ஃபா பீட்டா. அப்போ H2 ரீப்ளேஸ் பண்ணனா ஹீட் பண்ணனா இது ரீப்ளேஸ் ஆகும். ஓகேங்களா, அப்போ டு மேக்கப்பிங் அ காம்பவுண்ட் ஹீட் பண்ணுற, டு மேக்கப்பிங் அ காம்பவுண்ட் CH3 CH CHO, then CH double bond CH, then CH3. இதுதான் என்னோட ப்ராடக்ட். ஓகேவா, அப்போ நம்ம எப்படி எழுதலாம் நம்பரிங்? ஸோ 1 2 3 4 5. ஓகேங்களா, ரைட். ஸோ 5 ஓகே, என்ன சொல்லலாம்? 2 மெத்தில். இந்த காம்பவுண்டோட நேம் என்ன எழுதுவ? 2 மெத்தில், 2 மெத்தில். அப்புறம் பென்ட், 5 கார்பன் இருக்குது, பென்ட் 3 ஈனல். ஓகேங்களா, 3 ஈன் 1 அல், பென்ட் 3 ஈன் 3 ஈன் 1 அல், 1 அல். ஓகேங்களா, இருக்கு அந்த மாதிரி. 2 ஈனல், 2 மெத்தில் 2 ஈனல், 4 மெத்தில் வராது, பென்ட் 2 ஈனல் பியூட்டினல். ஓகேங்களா, ப்ரொப்பனல். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் பியும் கரெக்டாக வருது. ப்ரொப்பனல் தானே எடுத்திருந்தோம் இந்த காம்பனண்ட் ப்ரொப்பனல். ஸோ தட் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின். Next question. Ketones can be, as in recent type, ketones can be prepared from nitrides. Okay, using Grignard reagent followed by hydrolysis. Okay, super. So nitrides இருந்து ketones prepare பண்ண முடியும் Grignard reagent யூஸ் பண்ணிட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நிறைய நேமிங் ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரைட் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா இது எடுத்திருக்கோம், Grignard reagent RMgX யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ this is attack on this carbon. ஓகேங்களா, and to make up R C R prime double bond NMgX. ஓகேங்களா, இப்படி இருக்கும். ஓகேங்களா, ரைட். அடுத்த ஸ்டெப்பு இதை நான் என்ன பண்ணுறேன், ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறேன். அப்படி ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும், பாண்டு பிரேக் டவுன் ஆகிடும். பிரேக் டவுன் ஆகிட்டு இந்த ஆக்சிஜன் இங்கே போயிடும். ஒரே நிமிஷம் H2O இல்லை, H2O இந்த பாண்டு பிரேக் டவுன் ஆகிடும். அப்போ இது கிரியேட் ஆகிட்டோன்னு இந்த H2 இங்கே போய் ஆடப் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ டு மேக்கப்பிங் எ காம்பவுண்ட் ஆஸ் R C double bond O R prime plus and MgNH2X. ஓகேங்களா, தென் MgNH2X. அப்போ அவங்க சொன்ன மாதிரி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, நைட்ரேட்ஸ் யூஸ் பண்ணி Grignard யூஸ் பண்ணால் கீட்டோன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் அசிசன் கரெக்ட். ஓகேங்களா, ரீசன் பாருங்கள். Grignard reagent attack the electrophilic carbon of nitrates to form an imine magnesium salt. ஓகேவா, அதாவது Grignard reagent imine
என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரோஃபிலிக் கார்பன். ஓகேங்களா? ஸோ இந்த அல்கைல் குரூப் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரோஃபிலிக் கார்பன்ல தான் போய் அட்டாக் பண்ணுது. அப்போ இந்த டபுள் பாண்டட் காம்பவுண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இமீன் காம்பவுண்ட். ஓகேங்களா? திஸ் இஸ் இமீன். ஓகேங்களா? ஸோ ஃபாலோட் பை ஹைட்ரோலிசிஸ் டு கிவ் கீட்டோன். ஓகேங்களா? அப்போ இது கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்ட். ஓகேங்களா? அப்போ அசசன் கரெக்ட், ரீசன் கரெக்ட், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். Option A is the correct answer. Next question. The end product in the following sequence of reaction. ஓகேங்களா? ஒன்னா பார்க்கலாம். End product. ஓகேங்களா? What is A, what is B, what is C அப்படின்னு கால்குலேட் பண்ணும். இப்போ இதுல end mercuration, demercuration, OMDM, oxymercuration, deoxymercuration, acid hydrolysis பண்ணுவோம். அப்படி hydrolysis பண்ணும்போது இது symmetrical alkyne தான். ஓகேங்களா? இது இங்க ஆட் ஆயிடும், இது இங்க ஆட் ஆயிடும். அப்போ to make up a compound as CH2 double bond CHOH இப்படி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் டாட்டோமெரிசம் அண்டர்கோ ஆகும். இவங்க கூட ஈனால் ஃபார்ம், ஈனால் அண்டர்கோ டாட்டோமெரிசம். அப்போ இது போய் இங்கே ஆட் ஆகிடும். டு மேக்கப்பிங் எ காம்பவுண்ட் as CH3 தென் C டபுள் பாண்ட் OH ஆல்டிஹைட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ திஸ் காம்பவுண்ட் A. ஓகேங்களா? இது எனக்கு காம்பவுண்ட் என்னது, A காம்பவுண்ட். ரைட். நெக்ஸ்ட் ஃபாலோட் பை மெத்தில் மெக்னீஷியம் ஹாலைட். ஓகேவா? இப்போ இது போயிட்டு இங்கே கார்பன் போய் அட்டாக் பண்ணுது. டு மேக்கப் இங்கே காம்பவுண்ட் as CH3 தென் O MgX கிடைக்கும். ஃபாலோட் பை ஹைட்ரோலிசிஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மெத்தில் மெக்னீஷியம் ஹாலைட் தென் ஃபாலோட் பை ஹைட்ரோலைசிஸ் H2 போட்டு பண்ணுவோம். டு மேக்கப் இங்கே ப்ரப்பைல் ஆல்கஹால். ஓகேங்களா? ப்ரப்பைல் ஆல்கஹால் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆக்சிடேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் ஃபாலோட் பை ஆக்சிடேஷன் வித் ஐசோப்ரப்பைல் ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணால் கீட்டோன் வந்து ப்ராடக்டாக இருக்கும். CH3 C double bond O CH3 ketone as the product. ஓகேங்களா? ketone as the product. okay. propanone or acetone. Option C is the correct answer. okay. Next one. In the following reaction sequence X and Y Z respectively. அதான் நமக்கு ப்ராப்ளம்ல கேட்குறாங்க. ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அமைடு, புரோப்பனமைடு, புரோமின், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணியிருக்கோம். Y கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ CO இது என்னது, ஹாஃப்மேன் புரோமமேட் டீக்ரடேஷன். அப்போ CO group is replaced from here. CO group replace பண்ணிடுங்க. You get the compound CH2NH2 எத்திலமீன். ஓகே, Y காம்பவுண்ட். ஓகே, தென் எக்ஸ் கேட்குறாங்க. சரியா? அப்போ நமக்கு பொட்டாசியம் இங்கே கார்பன் மோனாக்சைடு ரிமூவ் ஆயிருக்கு. அப்போ பொட்டாசியம் கார்பனேட் K2CO3. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஒய் எடுத்து இங்கே ரியாக்ஷன் பண்ணுறேன். எத்திலமீன் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ரியாக்ஷன் பண்ணுறேன். எத்திலமீன் எடுத்துட்டு ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணுறேன். குளோரோஃபார்ம் கார்பெலமின் ரியாக்ஷன். குளோரோஃபார்ம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இட் இஸ் ஃபார்மிங் த கார்பெலமின் ரியாக்ஷன். அப்போ இசட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இசட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன கிரியேட் ஆகும், எத்தில் ஐசோசைனைட் இல்லையா, அதர்வைஸ் ப்ரொப்பைல் நைட்ரைல் ஐசோசைனைடு, எத்தில் ஐசோசைனைடு கிடைக்கும். ஓகேவா? ரைட். ப்ராப்ளமில் எக்ஸ் அண்ட் இசட் தானே கேட்குறாங்க. எக்ஸ் என்னது, பொட்டாசியம் கார்பனேட். இது இல்லை, பொட்டாசியம் கார்பனேட் இது கரெக்டு. அடுத்து இசட் என்னது, எத்தில் ஐசோசைனைடு. அப்போ திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இதில் பாருங்கள், இசட் தப்பு, சைனைடு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஐசோசைனைடு வரணும், அதனால இந்த ஆப்ஷன் ராங்கு. ரைட்டுங்களா? ஸோ இதில் பொட்டாசியம் பைகார்பனேட் இருக்குது, அதனால இந்த ஆப்ஷன் ராங்கு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The correct order of decreasing basic strength of the given methylamine in aqueous solution. என்ன கொடுத்துருக்காங்க,
மெத்திலமீன் இன் aqueous solution. ஓகேங்களா, மெத்திலமீன் aqueous solutionக்கு ஆர்டர் என்ன ஃபாலோ பண்ணியிருப்போம் அப்படின்னா செகண்டரி, தென் பிரைமரி, தென் டெர்சரி, அதுக்கப்புறம் மெத்திலமீன் அப்படி கொடுத்துருப்போம். ஓகேங்களா, அப்போ செகண்டரி, பிரைமரி, டெர்சரி. ஓகே, இது என்ன இருக்கு, n, n டெர்சரி இருக்கு. அப்போ இது இல்லை, இது n மெத்தில் மீத்தனமீன், இது கரெக்டு. இது வந்து என்னது செகண்டரி, ஓகே. ஆனால் இது n, n டைமெத்தில், அப்போ இது இல்லை. தென் நெக்ஸ்ட்டு மீத்தனமீன் கண்டிப்பாக இல்லை. n மெத்தில் மீத்தனமீன் செகண்டரி, மீத்தனமீன் பிரைமரி, n, n டைமெத்தில் டெர்சரி, தென் அமோனியா. ஓகேவா, அப்போ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யா, மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஓகேவா, ஆப்ஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொஷின் கேஏ வேல்யூ. ஓகே, அதெல்லாம் மெமரைஸ்டாக தெரியாது இல்லை, அதுக்கெல்லாம் என்னெல்லாம் ட்ரிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரிக்கு. ஓகேவா, ஸோ என்னென்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அசிட்டிக் கேரக்டர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கேஏ வேல்யூ. அசிட்டிக் கேரக்டர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கேஏ வேல்யூ. ஓகேங்களா, இப்போ எல்லாமே கேஏ வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் கேஏ வேல்யூவில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் பாருங்கன்னா வித்ராயிங் இருக்குது, ரிலீஸிங் இருக்குது. அப்போ நம்ம என்ன டேர்ம் சொல்லலாம் அப்படின்னா தென் எலக்ட்ரான் withdrawing group which is directly proportional to acidic. இதே electron releasing group which is inversely proportional to acidic. இதெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம் நம்ம. அப்போ அசிட்டிக் ஹையராக இருக்குன்னா கேஏ வேல்யூ ஹையராக இருக்கணும், அதுதான் ரூலு. அப்போ வித்ராயிங் குரூப் இருக்கா பாரு. ஓகே, திஸ் இஸ் வித்ராயிங் குரூப். ஓகே, அப்புறம் இது வித்ராயிங், இது ரிலீஸிங், எலக்ட்ரான் ரிலீஸிங். திஸ் இஸ் ஆல்சோ எலக்ட்ரான் ரிலீஸிங். திஸ் இஸ் எலக்ட்ரான் வித்ராயிங். ஓகேங்களா, இப்போ வித்ராயிங் ஆர்டரில் எது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வித்ராயிங் ஆர்டரில் n0 இஸ் த மோர் எஃபெக்டிவ். ஓகேங்களா, ஸோ இப்போ வித்ராயிங் குரூப் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது மோர் electronegative, that will be more withdrawing. Electron releasing OCH3 CH3. அப்போ this order electron releasing group which is OCH3 is more electron releasing because of the lone pair of electron present on the oxygen atom. There is more electron releasing, that will be greater than methyl group. இப்படி ரெண்டு செட் இருக்குது நமக்கு, ஓகேவா. இது நம்ம அப்ளை பண்ணலாமா? அப்போ n0 தான் ஹையர் வித்ராயிங் ஹையராக இருக்குன்னா அசிட்டிக் கேரக்டர் ஹையர், கேஏ வேல்யூ ஹையர். ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரிக்கை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ வித்ராயிங் கிரேட்டர், அசிட்டிக் கிரேட்டர், அப்போ கேஏ வேல்யூ கிரேட்டர். ஓகேங்களா, அப்போ அண்ட் பென்சோயிக் ஆசிட் வேறு ஒன்று இருக்கோ. ஓகே, பென்சோயிக் ஆசிட் வேறு ஒன்று இருக்குது, இது இருக்கட்டும். வித்ராயிங் கியூ இருக்குல்ல, இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் வேல்யூ கியூ, இது Q. ஓகேங்களா, அடுத்தது this is also withdrawing. அடுத்து நெக்ஸ்ட் 30 விட கம்மியாக என்ன வேல்யூ இருக்கும், 6.4. ஓகேவா, அப்போ இது என்னது R. ஓகே, அடுத்தது பென்சோயிக் ஆசிட், நோ ரிலீஸிங், நோ வித்ராயிங், அதனால பென்சோயிக் ஆசிட் சொல்லலாம். அண்ட் 6.3 வரலாமா? ஓகே, P. தென் அடுத்தது நெக்ஸ்ட் இது லெஸ்ஸர் ரிலீஸிங், அதனால ஹையர் அசிட்டிக் நேச்சர் இருக்கும், அதனால ரெசர் டி இருக்கிறதுல நெக்ஸ்ட் வேல்யூ டி. ஓகே, தென் எஸ். ஓகேவா, இப்போ எது ஆப்ஷன் மேட்ச் பண்ணு. அண்ட் P2Q3 இது இல்லை, P2Q3 R4 S1 D. ஓகே, D5. ஓகேங்களா, ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் அப்போ இதுவும் வராது. Q3 R4 S5 இது ரெண்டும் மாறி வருது, இதில் இங்கேயே தப்பு. ஓகே, இது இல்லை, ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். How many asymmetric carbon atom are present in? அதான் ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க.
1,1 dimethyl cyclohexane. Cyclohexane first draw பண்ணு. Cyclohexane 1,2. ஓகேங்களா? அப்போ this is also asymmetric carbon, this is also asymmetric. அப்போ ரெண்டு asymmetric carbon atom. Next 3-methyl cyclopentane. Pentena. சரி, ஓகே. ஓகேவா? So that 1, 2, 3 methyl cyclopentene. அப்போ இது என்னது? asymmetric carbon. அப்போ ஒரே ஒரு asymmetric carbon. 3 methyl cyclohexene. Hexene. Okay, cyclohexene எழுதியிருக்கேன். So 1, 2, then 3. ஓகேவா? அப்போ this is asymmetric carbon. ஓகேங்களா? ஒரே ஒரு asymmetric carbon. அப்போ 2, 1, 1. ஓகேங்களா? எவ்வளோ இருக்கு? 2, 1, 1. Option A is the correct answer. Okay, right. Next one. In the following sequence, D is, ஓகேங்களா? அதான் ப்ராப்ளம்ல கொடுத்துருக்காங்க. aqueous KOH, bromine, halo alkane chapter. அப்போ bromine ரீப்ளேஸ் பண்ணிட்டு OH போடுவோம். ஓகே, அப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா A காம்பவுண்டு, தென் CH3, CH2, OH. பிரைமரி ஆல்கஹால். பிரைமரி ஆல்கஹாலை KMnO4ஓட போட்டோம்னா, ஓகே, இப்போ இதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிவிடுங்க. பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணோம்னா டு கெட் இட் இஸ் அ காம்பவுண்ட் ஆஸ் ஆசிட் CH3COOH. CH3COOH அம்மோனியாவோட போட்டு ஹீட் பண்ணனா அமைடு. அப்போ என்னோட C காம்பவுண்ட் ஆஸ் CH3CONH2. ஓகேவா? அமைடு. அமைடு எடுத்துட்டு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு புரோமின் போட்டேன், அதாவது KOHBr2, Hofmann bromamide reaction to the formation of and CH3 and amine, methanamine. ஓகேங்களா? அப்போ இது என்னோட காம்பனண்ட் CH3NH2. ஆப்ஷன் C is the product. ஓகேங்களா? ஆப்ஷன் C is the correct answer. Next question. Which of one of the following statement is correct? எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க? அதில் பாருங்க, all amino acid except lysine are optically active. லைசின் கிடையாது, லைசின் கிடையாது, கிளைசின். ஓகே, ஸோ கிளைசினில் தான் பார்த்தீங்கன்னா அண்ட் COOH குரூப்பு, NH2 குரூப்பு, தென் ஹைட்ரஜன். அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம். சரியா? சிமெட்ரிக்கல் ரெண்டும் சேமாக இருக்கா? அப்போ இதுதான் என்னது? ஆப்டிக்லி இன்ஆக்டிவ். ஓகே, கார்பன் அசிமெட்ரிக் இல்லை, அசிமெட்ரிக் கார்பன் இல்லை. ஓகே, இதுக்கு பேர் என்னது? கிளைசின். லைசின் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு இன்கரெக்ட். all amino acids are optically active. Okay, glycine it is optically inactive. அப்போ இது wrong. all amino acid except glycine are optically active. சூப்பரான ஸ்டேட்மெண்ட். except glycine ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, ரைட். all amino acid except glutamic acid or no. ஓகே, கிளைசினை தவிர இது எல்லாமே ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஆப்ஷன் C is the correct answer. ஓகே, ரைட். Next question. Next, match list with list 2. Glucose with hydrogen iodide. என்ன எடுத்துக்கலாம்? ஹெக்ஸேன் எடுத்துக்கலாமா? ஹெக்ஸேன். நெக்ஸ்ட் என்னது? குளுக்கோஸ் ப்ரோமின் வாட்டர். குளுக்கோனிக் ஆசிட் என்ன சொல்லலாம்? குளுக்கோனிக் ஆசிட், ரைட். அண்ட் குளுக்கோஸ் அசிட்டிக் அன்ஹைட்ரைடு. அப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ராக்சில் குரூப்பும் ரீப்ளேஸ்டு பை அசிட்டேட், பென்டா அசிட்டேட். நைட்ரிக் ஆசிட், சாக்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் போட்டால் ஆல்டிஹைடு குரூப்பும் COOH மாறும், ஆல்கஹால் குரூப்பும் COOH மாறும். ஸோ தட் இட் இஸ் தட் அண்ட் சாக்ரிக் ஆசிட். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் எது இருக்கும்? A4B1C2D3. ஓகே, ஆப்ஷன் A is the correct answer. Next question. The correct order of acidic nature is, அதான் ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. அசிடிக் நேச்சர் இது எல்லாமே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஆசிட் குரூப்பு எல்லாமே அசிடிக் குரூப் இருக்குது, வித்ராயிங் குரூப் இருக்குது, ரிலீஸிங் குரூப் இருக்குது. ஓகேவா? வித்ராயிங் குரூப் இருக்குது, ரிலீஸிங் குரூப் இருக்குது. தென் ரைட். ஸோ NO2 குரூப்,
ஓகே, NO2 குரூப் என்னது நமக்கு? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பு. ஓகேங்களா, இது எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பு. ஓகே, இதுவும் என்னது? எலக்ட்ரான் ரிலீசிங். ஓகே, இது வந்து ஆல்கஹாலு, மற்றதெல்லாம் ஆசிட், இது மட்டும் ஆல்கஹால். கன்ஃபார்ம் இதுதான் லாஸ்ட். ஓகேவா? அப்போ ஹையஸ்ட் ஆசிட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கும்? தென் ஆப்ஷன் 2 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எதுவும் கிடையாது, வித்ராயிங் கிடையாது, ரிலீசிங் கிடையாது, அதனால 1. தென் ஃபாலோட் பை, இப்போ OH ஹையராக இருக்குமா இல்லை NH2 ஹையராக இருக்குமானா OH தான் லெஸ்ஸர் ரிலீசிங். ஓகேவா? NH2 அதனால நெக்ஸ்ட் 3, தென் ஃபாலோட் பை 4. இதில் ஆசிட் இல்லை, ஆல்கஹால் மட்டும் தான் இருக்கு, அதனால இட் இஸ் அ லீஸ்ட் ஒன். ஓகேங்களா? ஆப்ஷன் எது மேட்ச் ஆகுது பாருங்க. 2, 1, 3, 4. ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? 2, 1, 3. இதில் பாருங்க, இது நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதில் நமக்கு என்ன இருக்கு? OH இருக்கு. OH என்னது? லெஸ்ஸர் அசிட்டிக் தென் பென்சோயிக் ஆசிட். ஃபீனால் இஸ் லெஸ்ஸர் அசிட்டிக் தென் பென்சோயிக் ஆசிட். அதனால இது ஆப்ஷன் வராது. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் ஆர்டர் மாறி இருக்கு. இதுலேயும் 1 பாசிபிள் இல்லை. ஓகேங்களா? அப்போ கன்ஃபார்ம் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Identify the correct order for the given property for the following compound. ஓகேவா? அதான் ப்ராப்ளம்க்குன்னா கரெக்ட் ஆர்டர் ஃபார் த கிவன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் ப்ராப்ளமில் கேட்குறாங்க. ஸோ என்னென்னலாம் ரூல் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்போம் அப்படின்னா, என்ன ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் கார்பன் which is directly proportional to boiling point. Atomic mass of halogen which is directly proportional to boiling point. Atomic mass of halogen which is directly proportional to boiling point. Number of halogen which is directly proportional to boiling point. இதெல்லாமே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ 3 ட்ரிக்கு இன்னொன்று சொல்கிறேன். நம்பர் ஆஃப் branching which is inversely proportional to boiling point. இதுதான், இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு தான் இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரைட். இப்போ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு? 1, 2, 1. ஓகேங்களா? 1, 2. எத்தில் குளோரைட் 1, 2, 3. ஓகேவா? ப்ரப்பைல் குளோரைட் 1, 2, 3, 4. பியூட்டைல் குளோரைடு 1, 2, 3, 4. பியூட்டைல் அயோடைடு. Atomic mass of halogen which is directly proportional to boiling point. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்டாகவே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, டென்சிட்டி அது மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ தென் 1, 2. ஓகே, தென் எத்தில் bromide 1, 2, 3. எத்தில் chloride 1, 2. Number of carbonative increases, density also get increases. ஆனால் இங்கே என்ன இருக்கு? ப்ரொப்பைல் குளோரைடு, எத்தில் அயோடைடு. ஆப்ஷன் ராங். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் ஆர்டரா? தென் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரைட், 1, 2, 3. ப்ரொப்பைல் bromide. இங்கே என்ன இருக்கு? 2. நம்பர் ஆஃப் ஹாலஜன் 2 இருக்கு, இங்கே நம்பர் ஆஃப் ஹாலஜன் 3 இருக்கு. நம்பர் ஆஃப் ஹாலஜன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாய்லிங் பாயிண்ட். அப்போ திஸ் ஆர்டர் ஆல்சோ கரெக்ட். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, டென்சிட்டி. புரோமின் குளோரின். ஓகே, இங்கே ஒரு புரோமின் இருக்கு, இங்கே அகைன் 1, 2, 3. சி, இந்த ஆர்டர் 2 தப்பு. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாரு, பாய்லிங் பாயிண்ட் 1, 2, 3, 4. பியூட்டைல் குளோரைட் ஹையராக இருக்குது. பிரான்ச்சிங் 1, 2, 3. 2 மெத்தில் ப்ரொப்பைல் குளோரைட் 1, 2, 2, dimethyl propyl chloride. ஓகேங்களா? ஸோ தட் அப்போ நம்பர் ஆஃப் பிரான்ச்சிங் விச் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாய்லிங் பாயிண்ட். அப்போ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஓகேங்களா? அப்போ என்னெல்லாம் கரெக்டு? ஆப்ஷன் ஏ கரெக்டு, ஆப்ஷன் சி கரெக்டு, ஆப்ஷன் இ கரெக்டு. ACE. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Incorrect statement regarding geometrical isomerisms are, ஓகேங்களா, 1,2 dimethyl cyclobutane can exist as cis and trans isomers. 1,2 dimethyl cyclohexane exist as cis and trans isomer. கண்டிப்பா இருக்கும். cyclopentane தானே, cyclopentane 1,2 dimethyl இப்படி எழுதலாமா? ஓகேவா, இதுவே என்ன பண்ணலாம், ரெண்டு trans எப்படி எழுதுவோம், ஒன்று இங்கே ஒன்று இங்கே எழுதலாமா? அப்போ பாசிபிள் இருக்கு. ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அண்ட் trans butene generally more stable than cis butene. ஓகேங்களா, due to less steric. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், கரெக்ட். ஓகேங்களா, ரைட். Geometrical isomerism is only in across the carbon double bond. அங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜாமெட்ரி எழுதியிருக்கமே, சிஸ் ட்ரான்ஸ் எழுதியிருக்கமே, கார்பன் டபுள் பாண்ட் இல்லாமலே எழுதியிருக்கமே. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பாரு. ப்ரப்பீன் ஹேஸ் 2 ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ப்ரப்பீனில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எழுத முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே பார், CH3 hydrogen hydrogen hydrogen. It is not possible to write the geometrical isomerism. It's possible illa. The dipole moment of 1,2 trans ethene is exactly 0. Statement correct. அப்போ எது incorrect? Option C and D is incorrect. ஓகேங்களா, so option B is a incorrect statement. Right. Next one. Identify the reagent in the following transformation. Following transformation. ஓகேங்களா, இப்போ இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கு, ரியேஜன்ஸ். அப்போ இங்கே ப்ரோமின் இங்கே ப்ரோமினை ரீப்ளேஸ் பண்ணி வெளில எடுத்திருக்கு. ஓகேங்களா, அப்போ எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ட்ரிபிள் பாண்டு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, C ட்ரிபிள் பாண்டு CH. ஓகே, ரைட். அப்போ எனக்கு என்ன ரியேஜென்ட்டாக இருக்க முடியும், ஆக்வஸ் இல்லை, ஆல்கஹாலிக் KOH இருக்கலாம், அமைடு இருக்கலாம். ஓகேங்களா, அமைடு இருக்கலாம். இந்த மூணுத்துல எது வேணாலும் இருக்கலாம், இருக்கட்டும். நெக்ஸ்ட், இப்போ தென் ஃபாலோட் பை B reagent to convert it into COOH. ஓகேங்களா, அப்போ ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட் ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் பண்ணோம்னா ஆக்சுவலி இந்த B காம்பவுண்ட் எடுத்துட்டு ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா C ட்ரிபிள் பாண்ட் CH. ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்கேன், ஆசிட் ஹைட்ரோலிசிஸ், மெர்குரேஷன் டிமெர்குரேஷன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன்னா H ஒரு கண்டென்ட்லேயும் OH ஒரு கண்டென்ட்லேயும் ஆட் ஆகும் இல்லையா? பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் இங்கே என்ன இருக்கும், அண்ட் H plus OH minus. This is added on this carbon, this is added onto this carbon to make up a compound as COH double bond CH2. That followed by tautomerism. அப்போ நமக்கு ப்ராடக்ட் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா and benzene ring, tautomerism. This hydrogen shifted to here. ஓகேங்களா, hydrogen shifted to here, C double bond O, then CH3. இது என்னோட ப்ராடக்டாக வந்திருக்கு, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சூப்பர். அப்போது நான் என்ன பண்ணுவோம், ஹைட்ரோலிசிஸ் பண்ணியிருக்கணும். ஹைட்ரோலிசிஸ் பண்ணால் KMnO4 கண்டிப்பாக கிடையாது. ஓகே, இது இங்கே ஆப்ஷன் தப்பு, இது கரெக்டு. ஓகேங்களா, ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன், இங்கே KMnO4 கண்டிப்பாக கிடையாது. அப்போ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரெண்டு இடத்துலையும் சேஞ்சஸ் இருக்குது, கரெக்டாக வருது. ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. Select the reagent reactions that can be used to successfully synthesis benzoic acid starting from toluene. Benzoic acid starting from toluene. இது என்னோட toluene. ஓகேவா, toluene. இதுல இருந்து நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், benzoic acid ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். alkaline KMnO4 கன்ஃபார்ம் எனக்கு ப்ராடக்ட் ஆசிட் கிடைக்கும். கன்ஃபார்ம் எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், ஆசிட் தான் ப்ராடக்டாக கிடைக்கும். சூப்பர். ஓகே ஓகே, குரோமைட் குளோரைடு கார்பன் டைசல்ஃபைடு. ஓகே, குரோமைட் குளோரைடு கார்பன் டைசல்ஃபைடு. இது என்னது இருக்கும் நமக்கு, எட்டார்ட் ரியாக்ஷன். இதில் பென்சோயிக் ஆசிட் கிடைக்காது, பென்சால்டிஹைடு கிடைக்கும். அப்போ திஸ் இஸ் நாட் பி கரெக்ட். ஓகேங்களா, ரைட். அடுத்து அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட். இதே மாதிரி தான் ஆக்சிடைஸ் பண்ணுவேன், பென்சோயிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். நெக்ஸ்ட், நைட்ரிக் ஆசிட் அட் ரூம் டெம்பரேச்சர். நோ,
இது கிடைக்காது. ஓகே, நைட்ரேஷன் மாதிரி தான் இருக்கும், இது கிடைக்காது. chlorine with excess of photochemical condition aqueous NaOH. ஆக்சுவலா aqueous NaOH போடும்போது எனக்கு என்ன ஃபைனலாக கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னா ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா, ரைட். அப்போ இதுலேயும் எனக்கு பென்சோயிக் ஆசிட் ப்ரொசீட் ஆகும். ஓகேங்களா, அப்போ இதுலலாம் ப்ரொசீட் ஆகுது ஆப்ஷன் அண்ட் ஏ கரெக்ட், சி கரெக்ட், இ ACE ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன், major product obtained from the reaction list 1 starting materials. See list 2 as starting materials for the named reaction mentioned in the list 1. அப்போ லிஸ்ட் 2ல வரக்கூடிய ப்ராடக்ட் லிஸ்ட் 1ஓட ஸ்டார்டிங் மெட்டீரியலா இருக்கணும். புரியுதா, ரைட். லிஸ்ட் ஓகே, மேட்ச் லிஸ்ட் 1 லிஸ்ட் வித் 2. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இது தெரியணும், அசிட்டோஃபீனோனா CH3CO C6H5 அசிட்டோஃபீனோன். ஜிங்க் அமால்கம் போட்டோன்னா அண்ட் C6H5 CH2 CH3. ஓகே, CO group converted into CH2 group. ஓகே, toluene KMnO4 thionyl chloride போட்டு ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணனா toluene benzoic acid. ஓகே, பென்சோயிக் ஆசிட் கிடைக்கும். பென்சோயிக் ஆசிடோட தயோனில் குளோரைட் போட்டோம்னா பென்சாயில் குளோரைடு. அடுத்து பென்சீன் குளோரோஃபார்ம், அதாவது டொலிவின் கிடைக்கும் ப்ராடக்ட். ஓகேவா, பென்சீன் போட்டு அல்கைலேஷன் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன். அல்கைலேஷன் ப்ரொசீட் பண்ணோம்னா யூ வில் கெட் த ப்ராடக்ட் ஆஸ் டொலியின். அடுத்து நெக்ஸ்ட் அனிலின் டயசோனைசேஷன் பண்ணியிருக்கோம். அப்போ டயசோனியம் குளோரைடு, டயசோனியம் குளோரைடு. அடுத்தது ஃபீனால் ஜிங்க் டஸ்ட் போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன், பென்சீன். இப்போ இதுதான் இந்த ரியாக்ஷனோட ஸ்டார்டிங் மெட்டீரியல், நேமிங் ரியாக்ஷனோட ஸ்டார்டிங் மெட்டீரியல் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் பாரு, எட்டார்ட் ரியாக்ஷன் டொலிவின் இல்லையா, எட்டார்ட் ரியாக்ஷன் என்னது டொலிவின். ஓகே, திஸ் இஸ் P. கேட்ரமன் ரியாக்ஷனுக்கு பென்சின் டயசோனியம் குளோரைட். ஓகே, அப்போ இது Q. ரைட். நெக்ஸ்ட் கேட்ரமன் கோஷ் ரியாக்ஷன், அப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபீனால். ஓகே, திஸ் இஸ் QR. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரோசன்மன் ரிடக்ஷன் பென்சாயில் குளோரைடு. எஸ்ஸா. ஓகே, இப்போ லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 மேட்ச் பண்ணுங்க. Pக்கு 3, Qக்கு 4, அடுத்தது Rக்கு 5, Sக்கு 2 இருக்கா. P3 இது இல்லை, Q இது இல்லை, Q4 RS. ஓகே, ஆப்ஷன் D is the correct answer. ஓகேவா, ஆப்ஷன் D. Next one, right. Match the chemical conversions list 1 with list 2 appropriate reagent and select the correct answer using the code. Super. லிஸ்ட் 1 ஒன்று கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் 2 ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா and select the correct answer using the code. ஓகேவா, கன்வர்ஷன். இந்த கன்வர்ஷனுக்கு இதுதான் ரியேஜென்ட்டா அப்படின்னு செக் பண்ணணும். என்ன ரியேஜென்ட் இருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேவா, ரைட். இப்போ என்ன எடுத்துக்கலாம் நம்ம, டெர்சரி பியூட்டைல் டீஹைட்ரோஹாலோஜினேஷன், டபுள் பாண்ட் கிரியேட் ஆயிருக்கா, டீஹைட்ரோஹாலோஜினேஷன். அப்போ என்னது, ஆல்கஹாலிக் KOH இருக்கா பாரு, ஆல்கஹாலிக் NaOH ஈத்தாக்சைடு. அப்போ இது ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சோடியம் ஈத்தாக்சைடு ஈத்தர் கிடையாது, அப்போ எத்தில் புரோமைடு, ஈத்தர் கிரியேட் ஆகுது. சூப்பரான கொஸ்டின், டைரக்டா இருக்கு ஆன்சர். ரைட். அல்கைன் டு ஆல்கஹால், டீஹைட்ரேஷன், ஆசிட் ஹைட்ரோலிசிஸ், அல்கின் டு ஆல்கஹால். இதுவும் அல்கின் டு ஆல்கஹால். சூப்பர். இது ரெண்டுமே அல்கின் டு ஆல்கஹால். இதுல என்ன கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா, இந்த காம்பவுண்ட்ல செக் பண்ண 1 2 3 CH3 இப்படி இருக்கு.
இங்கே CH2 இருக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன இருக்கு, மார்க்கோனிக் ஆஃப் ரூல் யூஸ் பண்ணா அதாவது HOH இருக்கா, H1 2 3 CH மட்டும்தான், இங்க CH மட்டும்தான் இல்ல, CH. ஓகேவா? அப்போ நெகட்டிவ் பார்ட் இங்க ஆட் பண்ண, கார்பன் கண்டெய்னிங் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ நான் மார்க்கோனிக் ஆஃப் ரூல் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்போ மார்க்கோனிக் ஆஃப் ரூல் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கணும், மெர்குரேஷன் டிமெர்குரேஷன். பெராக்சைட் போட்டால் ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூல். ஓகே, அப்போ இந்த இடத்துல மெர்குரேஷன் டிமெர்குரேஷன் ஹைட்ரோலிசிஸ். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சோடியம் போரோஹைட்ரேட் இதுதான் கரெக்டு. இங்கே என்னது, ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூல் ஃபாலோ ஆயிருக்கு, ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூல் ஃபாலோ ஆயிருக்கு. ஓகே, தென் பெராக்சைடு அடிஷன், ஸோ ஆப்ஷன் எஸ். ஓகேங்களா? அப்போ எது மேட்ச் ஆகுது, பிக்கு 2 கியூக்கு 3 R1 S4. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே மேட்ச் ஆயிருக்குப்பா. வேற ஏதாவது இருக்கா, பிக்கு 3 இல்லை, 2 Q3 R4 இது இல்லை, இது ரெண்டும் மேட்ச் ஆகல, P3 அது எங்க அவுட். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோவிங். காலம் 1 and 2 கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட்ஸும் ஐசோமெரிசமும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது என்னது, லெஃப்ட்ல 3 கார்பன், ரைட்ல 1 கார்பன். அப்போ ப்ரப்பைல், லெஃப்ட்ல 2 ரைட்ல 2. மெட்டாமர் இல்லையா, மெட்டாமெரிசம். ஒன்று மட்டும் இல்லை, கான்ஸ்டிடியூஷன் ஐசோமெரிசம்னா எந்த ஐசோமெரிசம் எக்ஸிஸ்ட் ஆனாலும். ஓகேங்களா? அப்போ ஏக்கு எனக்கு என்ன இருக்கு, கியூவும் வரும் ஆரும் வரும். வேற என்ன வருமா, வேற என்ன வரும் நெக்ஸ்ட். ஓகே, பொசிஷன் இது முடிஞ்சதா. செகண்ட் ஒன் அண்ட் ஃபீனால் அண்ட் மெத்தில் இது இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இது கான்ஸ்டிடியூஷன். ஓகே, பி வந்து நமக்கு என்னது, ஓகே கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமெரிசம். வேற என்ன சொல்லலாம், OH பொசிஷன் மாறி இருக்கு, அதனால நம்ம என்ன சொல்லலாம், பொசிஷன் ஐசோமெரிசம் சொல்லலாம். ஓகேங்களா, பி. அப்புறம் வேற என்ன சொல்லலாம், தென் ஃபங்க்ஷனல் குரூப் பென்சைல் ஆல்கஹால் ஃபீனால், இது வேற ஆல்கஹால் தான். ஆனால் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே பென்சைல் அலிஃபாட்டிக்கோடு இருக்கு, அரோமேட்டிக்கோடு இருக்கு. ஸோ ஃபங்க்ஷனலும் சொல்ல முடியும் இங்கே. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சி. இங்கே என்ன இருக்கு, பொசிஷன் மட்டும் மாறி இருக்கு. ஓகேவா, ரைட். அப்போ தட் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமெரிசம், தென் பொசிஷன் ஐசோமெரிசம். ஓகேங்களா, பொசிஷன் ஐசோமெரிசம்னா பி மட்டும்தான் இல்லையா, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அண்ட் கீட்டோன் ஈனால். அப்போ திஸ் இஸ் தட் யுவர் கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமெரிசம். ஓகே, கீட்டோன் ஈனால். அப்போ நமக்கு என்ன கிரியேட் ஆயிருக்கு, டாட்டமிஸ். ரெண்டு பேர் என்னது, டாட்டமிஸ். ஸோ டி. ஓகே, எது மேட்ச் ஆகுது பாரு, QS. இதில் பாரு ஆக்சுவலி P வரணும், P வரல, QR QP PQ QT. ஓகே, இது ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. இதெல்லாம் பாருங்க, RS இங்கே வராது, PS வராது, RS வராது. ஓகேங்களா, ஸோ ரைட். ஸோ அப்போ ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்கும், மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், select the reagent that completely reduce the carbonyl group of aldehyde and ketone to methylene group. So CO group is converted into CH2 group. என்னலாம் சொல்லலாம், என்ன சொல்லலாம், வில்ஃப்-கிருஷ்ணர் ரிடக்ஷன், கிளெமென்சன் ரிடக்ஷன் சொல்லுவோமா, அந்த மாதிரி தான், ரைட். ஸோ இது என்னது, கிளெமென்சன் ரிடக்ஷன், ஜிங்க் அமால்கம். அப்போ கிளெமென்சன் ரிடக்ஷன். Amine, Wolff-Kishner. Amine with potassium hydroxide, ethylene glycol. It is Wolff-Kishner. ஓகேவா, வேற என்ன இருக்கு, இது வராது. ஓகே, இதை ரிடக்ஷன் பண்ண அப்படியே தான் பண்ணோம். இதுவும் என்ன பண்ணும், CO குரூப்பை CH2-வா மாற்றிடும். ஓகேங்களா, CH2-வா மாற்றாது. அண்ட் ஃபாலோட் பை ஹைட்ரோலிசிஸ் அது பாசிபிள் இல்லை. ஆல்கஹால் அண்ட் ரிடக்ஷன் பண்ணும்போது ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும், அந்த மாதிரி தான் பாசிபிள் இருக்குது. அதனால் இதில் பாசிபிள் இல்லை. ரெட் பாஸ்பரஸ் இது என்ன பண்ணியிருக்கோம், CO குரூப் இஸ் கன்வெர்டட் இன்டூ CH2 குரூப்பாக மாற்றும். அப்போ ஆப்ஷன் ஏ கன்வெர்ட் பண்ணுது, ஆப்ஷன் பி கன்வெர்ட் பண்ணுது, ஆப்ஷன் இ கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, மேட்ச் ஆகுது ABE. ஓகேங்களா, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்.
நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கொடுத்துருக்கோம். நான் இதில் என்ன கொடுத்துருக்கேன்னா ப்ரொப்பைன் ஃபார்முலா எப்படி எழுதுறீங்க? ப்ரொப்பைன் CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH. ஓகேங்களா? CH இப்படி தான் இருக்கு. அப்போ எவ்வளோ சிக்மா, ப்ராப்ளம்ல எவ்வளோ சிக்மா எவ்வளோ பைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் எவ்வளோ சிக்மா? 3 4 5 6 சிக்மா. 6 சிக்மா இருக்கு, 2 பை இருக்கு, 2 பை இருக்கு. ஆப்ஷன் 6 சிக்மா 2 பை. அடுத்து ப்ரப்பீன் எழுதுங்க. ப்ரப்பீன் CH3 then CH2. ஒரே நிமிஷம், இடம் பத்தல, எழுதலாமா? வேற பென் எடுத்துக்கலாம், அப்பதான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். CH3 ப்ரப்பீன் CH double bond then CH2. இதுதான் ப்ரப்பீன். எவ்வளோ சிக்மா இருக்கு? 1 1 2 3 4 5 6 7 8 சிக்மா 1 பை, 8 சிக்மா 1 பை, 8 சிக்மா 1 பை பி. ஓகேவா? ப்ரப்பேன் எப்படி எழுதுவோம்? ப்ரப்பேன் யோர் இருக்கிறது எல்லாமே என்னதுதான்? சிக்மா தான், ரைட்? ஆல் பாண்ட் as சிக்மா பாண்ட். 3 okay 3 sigma 4 sigma okay 5 6 7 8 9 10 sigma. செக் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 sigma bond. ஓகேங்களா? 10 sigma bond. ஆப்ஷன் சி, ரைட். நெக்ஸ்ட் ஹைட்ரோஜன் சயனைடு. ஹைட்ரோஜன் சயனைடு H C ட்ரிபிள் பாண்ட் N. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன சொல்லலாம்? 2 சிக்மா 2 பை, 2 சிக்மா 2 பை. ஆப்ஷன் டி. எது மேட்ச் ஆகுது பாருங்க, எது மேட்ச் ஆகுது நமக்கு? A3 இது இல்லை, B2 ஓகே, C1 ஓகே, இது ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? இது இல்லை, B1 ஆயிருக்கு, இது இல்லை. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபைன், ரைட். இப்போ நம்ம பார்த்துருக்க எல்லா கொஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்லேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ டோட்டல் ஆர்கானிக்ல இருந்துட்டு கம்பைன் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ நல்லா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி ரிப்பீட்டடாக ரீகால் பண்ணிக்கோ, உங்களுக்கு கான்செப்ட் எல்லாமே ரீகால்டாக வந்துடும். ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் தான். தென் ஸோ எனக்கு இருக்கிற டேஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணு. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.